வணக்கம். தமிழக ஆளுநரை கண்டித்து நாளை திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தப்படும் என தற்பொழுது திமுக தலைமை கழகமானது அறிவித்திருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்தையும் அதே போன்று தாய் தமிழ்நாட்டையும் கண்டிக்கும் ஆளுநரை செயலை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சட்டப்பேரவையின் முதல் கூட்டமானது கூடியது. ஆளுநர் உரையுடன் கூடுவது தமிழக சட்டப்பேரவையின் மரபு. ஆனால் ஆளுநர் உரை வாசிக்கப்படாமலேயே அவர் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்று கூறி அவர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதுதான் தமிழக சட்டப்பேரவையின் மாண்பு. ஆனால் தேசிய கீதம் இசைக்கவில்லை என்று சொல்லி அவர் வெளியேறிய இந்த சம்பவமானது தற்பொழுது பேசுபொருளாகவும் கடும் கண்டனங்களையும் உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் நாளைய தினம் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை கண்டித்து பார்த்தோமேனால் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் உரை அவர் வாசிக்கவில்லை. அதற்கு பதிலாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழிலேயே அந்த உரையை முழுவதுமாக வாசித்து முடித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஆளுநர் அவர்களை கண்டித்து நாளை இந்த போராட்டமானது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் அவர்கள் மத்திய அரசின் ஏஜெண்டாக செயல்படுகிறார். பார்த்தோமேனால் தமிழக அரசுடன் இணக்கமான சூழ்நிலையை கடைபிடிக்க மாட்டார், மாண்பை கடைபிடிக்க மாட்டுகிறார் என்று சொல்லி இந்த போராட்டமானது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் எனவும் திமுக தலைமையானது தற்பொழுது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆளுநர் அவர்களை கண்டித்தே பார்த்தோமேனால் இந்த முறை திமுக அரசு ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னே கூட தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தாமல் வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த முறையும் அதே போன்ற ஒரு நடைமுறையை ஆளுநர் அவர்கள் கடைபிடித்த நிலையில் இந்த முறையும் தமிழக அரசை பார்த்தோமேனால் போராட்டமானது நடைபெறும் எனவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.